மஸ்ஜிது சஹாபா JAQH தாங்கல் கிளை வழங்கும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மாதங்களில் 3வது மாதம். இந்த மாதத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே உபதேசிக்கப்பட்டிருக்கும். நபியின் நேசம் என்கின்ற பெயரில் நிறைய மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே செய்யப்படுவதும், சடங்காக அதை நடத்துவதும், அதன் மூலமாக நாளை மறுமையில் நன்மை கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு அதை ஒரு வணக்கமாக நினைத்து செய்யக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நாம் எல்லாம் அறிவோம். ஆக அன்பிற்குரியவர்களே, பல்வேறு விதமான விஷயங்கள் அதை குறித்து நாம் அறிந்திருப்போம். சுருக்கமாக இன்றைய ஜுமாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மற்றும் இறப்பு, இதை குறித்து இந்த மாதத்தில் ஏன் பேச வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் என்ன பேசுகிறது, எதை நாம் உண்மையாகவே இந்த மாதத்தில் நினைவு கூற வேண்டும், இந்த மாதத்திலே நினைவு கூறுவதற்கு மிகவும் தகுதியான வரலாற்று சம்பவங்கள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் பார்ப்போம். குறிப்பாக இந்த மாதத்திலே 12 நாட்களும் மௌலிது பாடல்களை பாடக்கூடிய சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த வணக்கங்கள் என்று நினைத்து செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளுக்கு நாம் எல்லாம் ஒரு காலத்திலே இப்படியான இந்த மௌலிதுகள் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஓதப்பட்டதா, சஹாபாக்கள் ஓதினார்களா, இமாம்கள் இதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்ட சமயங்கள் உண்டு. இன்றைக்கு ஓரளவுக்கு அதனுடைய வீரியங்கள் குறைந்திருந்தாலும் மீண்டும் அதை பற்றிய சில விமர்சனங்களும் விளக்கங்களும் என்கின்ற பெயரில் அது சம்பந்தமாக இன்றைக்கு சில முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் மக்கள் அதன் பக்கம் ஈர்க்கப்படக்கூடிய அளவிற்கு சில வாதங்களை அந்த மக்கள் முன்வைக்கிறார்கள். அந்த மௌலிதை பாடக்கூடிய அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். இதை குறித்தும் இந்த ரசூலுல்லாஹுடைய பிறப்பு இறப்பினுடைய தலைப்பிற்குள் நாம் சில விஷயங்களை பார்த்து விடுவோம். முதலாவதாக அவர்கள் வைக்கக்கூடிய வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய அந்த ஃபதுலை கொண்டும் கிருபையை கொண்டும் நீங்கள் அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் யூனுஸ் 10வது அத்தியாயத்திலே 58வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இந்த வசனம் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அருளிய அருள்களில் மிகப்பெரிய அருள், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாம் இந்த அகில மக்களுக்கெல்லாம், அகில உலகத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை என்கின்ற வசனத்தோடு விளக்கப்பட்டு அந்த அறிஞர்களால் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் அந்த ரஹமத்தாக அனுப்பப்பட்ட நபியை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்று கூறுவது போல் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை வைக்கிறார்கள். இது ஒரு அவர்களுடைய ஆதாரம். அதே போன்று அவர்கள் வைக்கக்கூடிய சில ஆதாரங்களில் ஒன்று, இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் மௌலிதை பற்றி பேசியிருக்கிறார்கள். நம்ம கேட்டோம்ல, யாராவது செஞ்சிருக்காங்களா, முற்காலத்தில் அறிஞர்கள் பேசியிருக்கிறார்களா, மௌலுதை அவங்க இது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காங்களா, சொல்லப்பட்டிருக்கா, கிதாபுல இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இன்னைக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, அதற்குண்டான ஆதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சில கிதாபுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து போடுறாங்க. குறிப்பாக இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கிதாப் அல் ஹாவிலில் ஃபதாவா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல் அஸ்லு அமலில் மௌலூதில் லஸீ ஹுவ இஜ்திமாஉன் நாஸ்,
அதாவது நபிசுல்லாசலம் அவர்களுடைய அந்த பிறப்பு, அதனுடைய அமல்கள், அதை சம்பந்தமாக நபிசுல்லாசலம் அவர்கள் பிறந்த அந்த நாளோ அல்லது அந்த மாதமோ அல்லது அந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து சில அமல்கள் அடிப்படையாக செய்யப்படுகிறது. மக்கள் அதிலே ஒன்று கூடுகிறார்கள். மேலும் மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து சில விஷயங்களை அவர்கள் ஓதுகிறார்கள். ரிவாயத்துல் அஹ்பாரில் வாரிதத்தி ஃபி மப்ததஇ அம்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காரியங்களிலிருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு மத்தியிலே அந்த செய்திகளை எந்த ரிவாயத்தின் அடிப்படையில், சஹீஹான அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒமா வக்கஹ ஃபி மௌலூதி மினல் ஆயாத், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களுடைய அந்த பிறப்பு இருக்கிறதே, இது ஒரு அத்தாட்சி என்றும் அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். சும்ம யுமித்து லஹும் ஸமாத்துன் யஅகுலூனஹு வ யன்ஸரிஃபூனஹு மின் கைரி ஜியாதத்தின் அலா தாலிக், அவர்கள் அதற்கு பிறகு சில உணவுகளை தயாரித்து அதை மக்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்களும் உன்றுவிட்டு அந்த சபையை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொல்வார்கள், ஹுவ மினல் பித்இல் ஹஸனா மினல் பித்இல் ஹஸனதி, இது ஒரு நல்ல பித்அத்து என்று இமாம் சுய்யூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போல் ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க, இவர்கள் ஆதாரமாக சொல்கிறார்கள். சரி, இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் ஆதாரமாக கொண்டாலும், இந்த ஒரு விஷயத்தை இமாம் சுய்யூத்தி சொன்னதாக இவர்கள் எடுத்து காட்டினாலும், இமாம் சுய்யூத்தி ரஹ்மஹுல்லாஹ் இவர்கள் ஓதுவதை போன்று மௌலூதுகளை ஓதினார்களா என்று கேட்டால் இல்லை. இவர்கள் ஓதக்கூடிய, இவர்கள் பாடக்கூடிய, இவர்கள் சினிமா மெட்டுக்களை போன்று பாடக்கூடிய பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு முரணான கருத்துகள் கொண்ட அந்த வரிகள் கொண்ட அந்த மௌலூதை இமாம் சுய்யூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பாடினார்களா அல்லது பள்ளிவாசலிலே அவர்கள் ஓதினார்களா என்று கேட்டால் இல்லை. இந்த விஷயமும் அவர்களுக்கு எதிரானதாகத்தான் இமாம் சுய்யூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு செயல், இதுல எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. மாறாக நீங்கள் என்ன செய்யணும், அந்த மௌலீதின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நினைவு கூறுவதாக நீங்கள் இருந்தால் சில விஷயங்களை மக்கள் செய்யறாங்க, அதை நான் எடுத்து சொல்றேன்னு தான் இமாம் சுய்யூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. செய்யுங்கன்னு எங்கேயுமே சொல்லல. இப்படி சில மக்கள் செய்யறாங்க. இஜ்தமஉன் நாஸ், மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அது மாத்திரமல்ல, கிராஅத்து மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து சில பகுதிகளை அவங்களா ஓதிக்கிறாங்க. அதே போன்று ரிவாயத்துல் அஹ்பாரில் வாரிதா, ஹதீஸ்கள்ல வரக்கூடிய சில விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய சில சம்பவங்களை எடுத்து கூறி மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய காலத்தில் சில மக்கள் செய்த விஷயத்தை தான் இமாம் சுய்யூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்களே ஒழிய, இதை வைத்து இமாம் சுய்யூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மௌலூதி பாடினார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை கொண்டாடினார்கள் என்று சொல்ல முடியாது. இப்படி ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்து வரக்கூடிய சில விஷயங்கள், உண்மையான ஹதீஸ்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ் சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமில் இஸ்னைன், திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீஹி உலித்து, அதில் தான் நான் பிறந்தேன், அந்த தினத்தில் நான் பிறந்தேன். ஓ ஃபீஹி உன்சில அலைய, என் மீது குர்ஆனும் அப்போதுதான் இறக்கப்பட்டது, அல்லாஹ் என்னை அப்போதுதான் நபியாக தேர்ந்தெடுத்தான், அந்த தினத்தில் தான் தேர்ந்தெடுத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்தில் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே ஒழிய, இதை வைத்து யாராவது சஹாபாக்கள் இதற்காக வேண்டி அந்த திங்கட்கிழமை சஹாபாக்கள் ஏதாவது பிரசித்தி பெற்ற ஒரு நாளாக கொண்டாடினார்களா? இல்லை. சரி, பிறகு இன்னொரு வரலாற்றிலே அர் ரஹீல் மக்தூம்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போன்று அபுதாபுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸும் உண்டு. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த சமயத்தில் சில அற்புதங்கள் நிகழ்ந்தது. அது உண்மைதான், ரசூலுல்லாஹ்வே பிறப்பினுடைய ஒரு மிகப்பெரிய அருள் தான். அவர்கள் பிறக்கும் பொழுது சில அற்புதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நிகழ்த்துவது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக வேண்டி மௌலிது பாடணும்ன்ற அவசியமும் கிடையாது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த சமயத்தில் ரஅத் உம்மி கஅன்னஹு ஹரஜ மின்ஹா நூருன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா அவர்களிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம், ஒரு நூர், ஒரு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியானது அதாஅத் மின்ஹு குசூரு ஷாம், ஷாமுனுடைய கோட்டைகள் எல்லாம் மிளிரக்கூடிய அளவிற்கு, அதுவெல்லாம் வெளிச்சத்தால் அந்த நூறால், அந்த வெளிச்சத்தால் அந்த கோட்டையினுடைய அதனுடைய அந்த கோபுரங்கள் எல்லாம் மிளிரக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு ஒரு அந்த ஒளி ஏற்பட்டது, ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்று
வரலாற்றாசிரியர்கள் இதை உண்மையான சஹீஹான தரத்திலே பதிவு செய்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ரொம்ப மிகப்பெரிய அளவுல இவர்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு அல்லது இவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு இவர்களாக கற்பனை செய்து இட்டு கட்டக்கூடிய அளவிற்கெல்லாம் பெரிதாக இல்லை என்று சொன்னால் கூட ரசூலுல்லாஹுடைய பிறப்பு இந்த உம்மத்திற்கு இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அருள் தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லிவிட்டான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாம் இந்த மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமி மாத்திரமல்ல, வானம் பூமி இதில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் அனைத்திற்கும் உங்களை நாம் ஒரு ரஹமத்தாக ஒரு அருளாக அனுப்பிவிட்டோம் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். அப்ப அதற்கு மேலாக இவர்கள் பாடலை வரிகளை எழுதித்தான் அதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியமோ கட்டாயமோ மார்க்கத்தில் இல்லை. அல்லது எழுதி அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் மார்க்கத்திற்கு முரணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ, எதை தன்னிடத்திலிருந்து தன்னை மக்கள் இப்படியாக புகழ்ந்து விடக் கூடாது என்று ரசூலுல்லாஹ் எதை தடுத்தார்களோ, தான் வந்தால் எழுந்து நிற்க கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ, அதை விட வரம்பு மீறி நாளை மறுமை வரை அல்லாஹும் மன்னிப்பான் நபியும் மன்னிப்பார்கள் என்கின்ற அளவிற்கு உண்டான ஒரு அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுக்கு சமமாக கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான வாசகங்களை அந்த மௌலுதிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக மௌலுதை குறித்து நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது, இவர்கள் என்னத்தான் இந்த இமாம் சொன்னார் அந்த இமாம் சொன்னார்னு கொண்டு வந்து காட்டினாலும், எந்த இமாமும் சொல்லி இருந்தாலும் மௌலிது என்கின்ற வார்த்தைக்கு இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பாடலை அவர்கள் முன்னுதாரணமாக எடுக்கவில்லை. முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மௌலிது என்கின்ற வார்த்தைக்கு இவர்கள் பாடலாக வரிகளாக எழுதி வைத்திருக்கிறார்களே, சுபஹான மௌலிது என்று இவர்கள் வைத்திருக்கிறார்களே, இதை அடிப்படையாக வைத்து அவர்கள் சொல்லவில்லை. அவர்களுடைய காலத்தில் இந்த மௌலிது கிதாபுகளும் இல்லை. அப்ப இது பிற்காலத்தில் எழுதப்பட்டது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது மௌலிது என்று சொன்னால் அது ஒரு இஸ்முல் மகான் அல்லது இஸ்முல் ஜமான், ஒரு இடத்தை, ஒரு பிறப்பினுடைய சம்பவத்தை, அந்த நிகழ்வை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப யாருக்கு வேண்டுமானாலும் மௌலிது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்போடு பேசும் பொழுது முஹத்திஸின்கள் அல்லது வரலாற்று ஆசிரியர்கள், தஃப்சீருடைய இமாம்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், அவர்களுடைய பிறப்பை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் என்று மௌலிதுன்னு ஒரு வரி வந்ததுனால பாருங்க, மௌலிது இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் இமாம்களே மௌலிதை பற்றி பேசி இருக்கிறார்கள் என்று பாமரர்களுக்கு மத்தியில இப்படியான சில வாதங்களை எடுத்து சொல்வது. மௌலிதை பற்றி அவர்கள் பேசி இருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய எந்த இமாம்களும் சுபஹான மௌலிதை அவர்கள் பாடியதும் கிடையாது, அவர்கள் காலத்தில் அந்த கிதாப் இருந்ததும் கிடையாது. இப்படி நாம் சுருக்கமாக சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பினுடைய விஷயத்தை வைத்து செய்யப்படக்கூடிய வாதங்கள், பிரதிவாதங்கள், அதுக்கு இவர்கள் காட்டக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு, இதை நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கவனிக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த மாதத்தில், குறிப்பாக இன்றைய தினத்தில், நேற்றைய பிற 8 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக மிகப்பெரிய அளவிலே கடுமையான காய்ச்சலும் நோய்வாய்ப்பட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலுடைய பிற 8 தான். சஃபர் மாதத்தினுடைய கடைசியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அவதிப்பட்டிருந்தாலும் சஃபர் மாதத்தினுடைய பிற 28, 29, அதாவது கடந்த மாதம், அதாவது இன்றைய தினத்திலிருந்து உதாரணத்திற்கு இருந்தால் ஒரு 10-12 தினங்கள் அப்படி தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு திரும்புகிறார்கள். திரும்பும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. அவர்கள் அப்படியே 10 நாள் 12 நாட்கள் மிகவும் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்படி உள்ளாக்கப்படும் பொழுது குறிப்பாக இந்த பிறை 8 கடைசி 5 நாட்கள் இருக்கிறது, பிறை 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள், இது வரலாற்றிலே ஆசிரியர்கள் மிகவும் கவனமாக கவனிக்கப்படக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பால் நமக்கு கிடைத்த அருளாக இருந்தாலும், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிக மிக அவர்கள் சில சஹாபாக்கள் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், அவர்களுடைய அந்த இழப்பு, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது, இவையெல்லாம் எங்களால் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனா மிகப்பெரிய அழகால் அது ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் மரணிக்கும் சமயத்தில் மதீனாவே எங்களுக்கு இருட்டாக தெரிந்தது என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு
சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத, அவர்களால் தங்களையே சுயநினைவில்லாமல் இருந்த நாட்கள் இந்த நாட்கள் என்று சொன்னால், இந்த நாட்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்து நடக்க முடியவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியினுடைய தோள்களுடைய புஜங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் தரைப்பட சென்ற நாட்கள் இந்த நாட்கள், இந்த நேரங்கள், இந்த மணித்துளிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களால் என்னால் இயல முடியவில்லையே, என்னால் எந்திரிச்சு நிற்க முடியவில்லையே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பல்வேறு கிணறுகளிலிருந்து நீரை கொண்டு வர சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையிலே அந்த நீரை ஊற்றிய பிறகு, அவர்களுடைய உடல் உஷ்ணம் குறைந்த பிறகு தலையிலே துண்டை கட்டிக்கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கடைசியாக பிரசங்கம் செய்து மக்களிடத்திலிருந்து நான் விடைபெறப் போகிறேன், இந்த உலகம் எனக்கு நிலையல்ல, இந்த எந்த விதமான சொந்த பந்தங்களும் எனக்கு நிலையல்ல என்று ஒவ்வொருவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தரிடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இருக்க மாட்டேன் என்கின்ற அந்த சம்பவத்தை தான் இந்த 5 நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நினைவுபடுத்தினார்கள். குறிப்பாக ஹஜ்ஜத்துல் வதா, இந்த மாதத்திற்கு முந்தி 3 மாதங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கும் பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிவதற்குண்டான முதல் அடையாளமாக சொல்கிறார்கள். யா முஆத், முஆதே, இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா, இந்த நாள் அல்லது இந்த வருடம் இதற்கு பிறகு நீ என்னை சந்திப்பாயா என்று எனக்கு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். வலஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, என்னுடைய மஸ்ஜிதிற்கும், அதாவது மஸ்ஜிதுன் நபவி, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிது அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது, மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல இருந்தது. அதை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கால் முஆதே நீ வந்தால், அடுத்த ஆண்டு நீ வந்தால் என்னை நீ பார்க்க மாட்டாய், என்னை நீ சந்திக்க மாட்டாய். அப்படி நீ ஒரு வேளை நீ வந்தால் வலஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, என்னுடைய மஸ்ஜித்திற்கும் என்னுடைய கபருக்கும் இடையில் நீ நடந்து செல்லலாம், நீ கடந்து செல்லலாம், அந்த சம்பவத்தை நீ உணர்ந்து கொள்ளி முஆதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபபகா முஆதுன் ஹஷஅன் லிஃபிராகி ரசூலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையாக அழுதார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படக்கூடிய மாதங்கள் இந்த மாதங்கள். அதனுடைய அந்த நிலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் அழுத தருணங்கள் தான் இந்த மாதங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே மக்களை அழைத்து சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே விழிப்போடு இருங்கள், செவி சாய்த்து கேளுங்கள், இஸ்மஉ கௌலி, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா பிஹாதா, இந்த ஆண்டு, இந்த நாள், இந்த ஆண்டிற்கு பிறகு உங்களை நான் சந்திப்பேனா, உங்களை நான் அடுத்த ஆண்டு சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் மிகவும் கவனமாக என்னுடைய வார்த்தைகளை செவிசாய்த்து கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளை சொன்ன மாதம் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அன்தும் தஸ்அலூன அன்னி, நாளை மறுமையில் என்னை குறித்து உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் ஃபமா அன்தும் காயிலூன், நீங்கள் என்ன கூறுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த மாதத்தில் தான் நஷ்ஹது அன்னக கத் பல்லகத வ அத்தைத என்று சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். நஷ்ஹது, நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், அன்னக கத் பல்லகத வ அத்தைத, நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட முழுவதுமான அந்த நுபுவத்தினுடைய பணியை முழுமைப்படுத்தி விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிக்கு அவர்கள் சாட்சியாக இருந்தது மாத்திரமல்லாமல், ரசூலுல்லாஹ் நம்மை விட்டு பிரிந்து விடுவார்களே, நம்மை விட்டு போய் விடுவார்களே, நம்மிடத்திலிருந்து அவர்கள் விலகி விடுவார்களே, நமக்கும் அவர்களுக்கும் இருந்த அந்த சுஹபத், அந்த நபித்துவத்தினுடைய அந்த தோழமை நமக்கு இல்லாமல் போய்விடுமே என்கின்ற அந்த அச்சமும் அந்த கவலையும் சஹாபாக்களை சூழ்ந்து கொண்டே இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரம், அதற்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட வியாழன் கிழமையினுடைய மகரிபு தொழுகையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் கிழமையினுடைய ஃபஜ்ர் தொழுகை வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் தான் சஹாபாக்கள் அத்தனை பேரும் தொழுகிறார்கள். இந்த தொழுகை சாதாரணமான தொழுகையாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி கொண்டு இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒவ்வொரு வக்துக்கும் கேட்கிறாங்க, அஸல்லன் நாஸ், என்னுடைய மக்கள், என்னுடைய தோழர்கள் தொழுது விட்டார்களா? அஸல்லன் நாஸ், 3 முறை கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தோழர்கள் தொழுது விட்டார்களா?
மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் தொழுகை நிறைவேற்றி விட்டார்களா? எப்போது ரசூலுல்லாவால எந்திரிச்சு நிக்க முடியல, அவர்களால் படுத்த படுக்கையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே படுத்து கொண்டிருக்க, இந்த சமூகத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதும் கவலைப்பட்டதும் அவர்கள் அந்த நேரங்கள் தான் இந்த ரபீஉல் அவ்வலுடைய நேரங்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் எப்படி அவர்களை குறித்து நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு, அதுவும் ரசூலுல்லாஹ் எதை தடுத்தார்களோ, எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ, எதை கொண்டு என்னை புகழாதீர்கள் என்று சொன்னார்களோ, எதை கொண்டு என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள், வசைப்பாடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, அந்த வாக்கியங்களை கொண்டு நீங்கள் இந்த நேரங்களில், இந்த காலகட்டங்களில், இது குறிப்பாக இந்த 8 முதல் 12 வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரும் யாராலும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸாகவே சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டாலும், என்னுடைய மரணத்தை அவர் நினைக்கட்டும், நான் என்னை இழந்துதான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய வேதனை, இதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் சோதனையும் வேதனையும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக, எங்களுடைய உயிருக்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கக்கூடிய நாம் எப்படி ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்ட நாள் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? இதை நாம் சிந்திக்க வேண்டும். சாதாரணமான தருணங்கள் அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கம் அழுகுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மரணிக்க முடியும்? ரசூலுல்லாஹ் எப்படி இந்த அளவிற்கு கஷ்டப்பட முடியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் இந்த அளவிற்கு உண்டான வேதனை? ரசூலுல்லாஹ்வே சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான வேதனை, வாய் திறந்து அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான இந்த சூழ்நிலை ஏன் என்று சஹாபாக்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் மனங்கள் ஏற்கவில்லை. ரசூலுல்லாஹ் மரணிக்க முடியாது என்று அவர்கள் விதண்டாவாதம் செய்யக்கூடிய அளவிற்கு அன்றைய சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால், அந்த விதண்டாவாதம் வீணுக்காக அல்ல, ரசூலுல்லாஹ்வின் மீது இருந்த முஹப்பத்தினால். அவர்கள் இழந்து விடக் கூடாது, அப்படி இழந்து விட்டால் வஹி நின்று விடுமே, இந்த தோழமை எங்களுக்கு இல்லாமல் சென்று விடுமே என்கின்ற அந்த மன கஷ்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்த தருணம். அன்பிற்குரியவர்களே, அது அந்த மாதிரியான ஒரு நேரத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதுதான் வரலாற்றிலே நமக்கு இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் பாடமாக சொல்கிறதே ஒழிய வெறுமனே விழாவாக, கொண்டாட்டமாக, இதிலே பாடல்களை கொண்டோ அல்லது தேவையற்ற வரிகளை கொண்டோ இந்த காலங்களை கடப்பதல்ல. அதை நமக்கு இந்த மார்க்கமும் சொல்லவில்லை, சஹாபாக்களும் சொல்லவில்லை. சஹாபாக்களால் ஒரு நாளும் இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த கஷ்டப்பட்ட அந்த தினங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கஷ்ட காலங்களை சஹாபாக்கள் ஒரு நாளும் சிரித்து மகிழ்ந்து அவர்கள் கடந்ததே கிடையாது. அவர்களுக்கு அந்த துன்பம் ஏற்படுவது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுவதை விட அவர்களுடைய தோழர்களுக்கு அந்த துன்பம் மிகப்பெரியதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்களிடத்திலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லி அவர்கள் வீட்டுக்கு வருகிறாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கா? நீங்களா இவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள், இவ்வளவு கஷ்ட துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கும் பொழுது, லைஸ அலா அபீக கர்புன், உன்னுடைய தந்தைக்கு இன்றைய நாளுக்கு பிறகு எந்த துன்பமும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பஅதல் யௌம், இன்றைய நாள் மட்டும் தான் உன்னுடைய தந்தைக்கு கஷ்டம் ஃபாத்திமாவே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுக. இப்படியான ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அழுது கொண்டிருந்த சமூகம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஒன்று திரண்டு ஒரே ஒரு வக்து ரசூலுல்லாஹ் எழுந்து வந்து நின்று தொலை வைத்து விட மாட்டார்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அவர்கள் இமாமத்து செய்ய நாங்கள் மாமூன்களாக நின்று விட மாட்டோமா என்கின்ற ஏக்கத்தோடு, அந்த மிகப்பெரிய கவலையோடு இருந்த தருணங்கள் இந்த நேரங்கள். அன்பிற்குரியவர்களே, இதில் எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் பிறந்தது மகிழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் நமக்கு ரஹமத்தாக இருக்கலாம், நாளை மறுமையிலே அவர்கள் நமக்கு பரிந்துரைக்கலாம். இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுவதனால் நமக்கு பல்வேறு பாக்கியங்கள் கிடைக்கலாம். ஆனால் இந்த நாட்கள் வரலாற்றிலே மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய, சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி சின்னஞ்சிறு பிள்ளைகளில் இருந்து முதியவர்கள் வரை எல்லோரும் துக்கத்தில் இருந்த நாட்கள் இந்த நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரிவு என்பது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் படக்கூடிய அந்த வேதனையை தங்களுடைய வார்த்தையிலே சொன்னார்கள். ஆயிஷா, மா அஸாலு அஜிது
என்னுடைய இந்த நிலை எப்படி இருக்கு தெரியுமா? மா அஸாலு அஜிது அலமத் தஹாமி அல்லதி, என்னுடைய இந்த நிலை, நான் இருக்கின்றேனே, இந்த நிலையை நான் எப்படி உணர்கிறேன் என்று சொன்னால், எனக்கு ஒரு உணவு, விஷம் தடவப்பட்ட ஒரு உணவு தரப்பட்டதே, அந்த உணர்வு, அந்த உணவு அகல் தூ பை ஹைபருடைய அந்த போர்க்களத்திலே நான் அதை உண்டு விட்டேனே, அப்படி உண்டு விட்ட அந்த விஷத்தினுடைய தாக்கம் இருக்கிறதே, ஃபஹாதா அவானு வஜத்து இன்திஃபாஉ அப்ஹரி மின் தாலிக சம், அதனுடைய அந்த விஷத்தினுடைய தாக்கத்தால் என்னுடைய நரம்பு நாளங்கள் எல்லாம் துண்டிக்கப்படுவதை போன்று நான் உணர்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த தருணம் இந்த தருணங்கள், இந்த நேரங்கள், இந்த மாதங்கள், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள், குறிப்பாக இந்த பிறை 8, 9, 10, 11, 12 போன்ற இந்த நாட்கள் இருக்கிறதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நரம்புகளும் அவர்களால் தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் சகித்துக் கொண்டிருந்த அந்த தருணங்கள். அன்பருக்குரியவர்களே, எப்படி அதை பார்த்துவிட்டு சஹாபாக்களால் எப்படி மௌலிதை கொண்டாட முடியும்? அதை பார்த்துவிட்டு, அதை படித்துவிட்டு, அந்த துன்பங்களை எல்லாம் தன்னுடைய செவிகளால் கேட்டுவிட்டு, ஹதீஸ்களின் மூலமாக பார்த்துவிட்டு, இந்த நேரத்தில் இதையெல்லாம் அனுபவித்து விட்ட சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கஷ்ட காலத்தை அவர்கள் விழாவாக கொண்டாடி இருப்பார்கள்? கண்டிப்பாக இல்லை. வரலாற்றில் அவர்கள் காட்டவே முடியாது. ஒரு கட்டத்தில் கூட அப்படியான ஒரு சகியான அல்லது தயீஃபான அல்லது பலகீனமான ஒரு செய்தியை கூட ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பிரிவை முன்னிறுத்திய அந்த காலகட்டம், அந்த பிறையினுடைய அந்த நேரங்கள், அந்த நாட்கள், இதையெல்லாம் எடுத்து பார்த்தால் மிகவும் வேதனைக்குரிய நாட்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவு என்பது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு, மூமின்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்து கொண்டிருந்த ரஹ்மத்தினுடைய வஹீயினுடைய அந்த துண்டிப்பு, இதையெல்லாம் சிந்தித்து நாம் அந்த நேரத்தில் கவலைப்படுவதா, அல்லது இவர்களை போன்று பாடல்களை பாடிக்கொண்டு ரசூல்லா எதை விரும்பலையோ, ரசூல்லா எதை அங்கீகரிக்கலையோ, ரசூல்லா தங்களுடைய வாழ்க்கையிலே எதை செய்யவில்லையோ, சஹாபாக்கள் எதை எடுத்துக்கொள்ளவில்லையோ, அதற்கு பிறகு வந்து எந்த அறிஞர்களும் மௌலிதுன்னு சொன்னாலே மௌலிதுன் என்கின்ற அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டது என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்களே, அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை பற்றி பேசினார்களோ அதை விட 50 மடங்கு அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இழப்பை பற்றித்தான் வரலாற்றுகள் அதிகமாக பேசுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன சில வார்த்தைகள் உண்டு. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படியாக என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டிக்கப்படுவதை போன்று உணர்கிறேன் ஆயிஷா என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா அல்லாஹும்ம ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு. ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டே, அவர்களுடைய உடல்கள் உஷ்ணத்தால் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, 2 மனிதர்களுக்கு தரப்படக்கூடிய சக்கராத்தினுடைய வேதனைகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னலில் மௌதி சக்கராத், நிச்சயமாக மரணங்களுக்கு பல்வேறு மயக்கங்கள் உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த மயக்கங்களிலேயே உச்சபட்சமான வழியை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் முதலாவதாக மொழியிலிருந்து அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொன்ன நாட்கள், மாதங்கள், இந்த மாதம், இந்த நாட்கள், இந்த நேரங்கள். என்னை மன்னித்து விடு, ஒரு ஹன்னி, எனக்கு இரக்கம் காட்டு, வல்ஹிக்னி, என்னை என்ன பண்ணு, பி ரஃபீகில் அலா, நல்ல மனிதர்களோடு, உயர்ந்த அந்தஸ்துடைய நபிமார்களோடு இறைவா என்னை சேர்த்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறையஞ்சி, தங்களுடைய இயலாமையை முன்னிறுத்தி, தனக்கு எதுவும் முடியாது, தன்னால் எதுவும் செய்ய இயலாத அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, இறைவா என்னை மன்னி, எனக்கு இரக்கம் காட்டு, என்னை அல்லாஹ் நாளை மறுமையில் நல்லடியார்களோடு என்னை சேர்த்து வை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இது சாதாரண தருணமா, சாதாரண நிகழ்வா, சாதாரண ஒரு விஷயமா? நம்மில் ஒருவர் மௌத்தா போவதை போன்றா? நம்மில் ஒருவர், நம்முடைய பிள்ளை மௌத்தா போனாலே நம்ம அந்த நாளை பெருசா கொண்டாட மாட்டோமே. நம்முடைய பிள்ளையை விட, நம்முடைய உயிரை விட, நம்முடைய பெற்றோர்களை விட, நம்முடைய செல்வத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் விட ரசூலுல்லாஹ் நமக்கு பிரியமானவர்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் நமக்கு தேவையானவர்கள் இல்லையா? அவர்களை இழந்து விட்டு நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இதுவே மார்க்கத்துக்கு முரண் என்பதற்கு ஆதாரம் இல்லையா? சஹாபாக்கள் அந்த தினத்தை அப்படியா கொண்டாடினார்கள்? பல மாதங்கள் அழுதிருக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். பல மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்ட பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை ஒவ்வொரு பாங்கிலும் முழங்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அழுத சம்பவங்கள் உண்டு, சஹாபாக்கள் அழுத சம்பவங்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, நாம் மறந்துவிடக் கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவு என்பது
அது விழாவாக, மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷமாக, இப்படி பல்வேறு பாடல் வரிகளாக கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் அல்ல. கவலையோடு, கஷ்டத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களை பின்பற்றி அவர்களுடைய இழப்பு என்னுடைய இழப்பாக நான் நினைக்க வேண்டும், அவர்களுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டமாக நான் நினைக்க வேண்டும், அவர்களுடைய கஷ்டத்தை விட, அவர்களுடைய இழப்பை விட எனக்கு வேறு எதுவும் இந்த உலகத்தில் பெரியதாக தெரியக்கூடாது என்று நினைக்க வேண்டிய தருணம், மாதம், நாட்கள், இந்த நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு உண்மையான மார்க்கத்தை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை, பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிவின் போது சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டிருந்த அந்த இன்னல்கள், கஷ்டங்கள், இதையெல்லாம் நாம் சில செய்திகளை கொண்டு பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் இந்த உம்மத்திற்கு, ஒரு மூமினுக்கு, சாதாரண நம்மை போன்றிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்தில் சொன்ன ஒரே உபதேசம், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ். மக்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த நேரத்தில் நான் உங்களை விட்டு விடைபெறப் போகின்றேன். இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு புரிந்து கொண்டான். இப்படியான நேரத்தில், இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அந்த நேரத்தில், இதற்கப்புறம் என்னுடைய பேச்சுக்களோ, நடவடிக்கைகளோ, அங்கீகாரங்களோ உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று உங்களுடைய மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மரணிக்கவே வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் கொண்டே தவிர, அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களில் யாரும் மரணித்து விட வேண்டாம். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் உங்களுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியாக தருவான் என்கின்ற நல்லெண்ணத்தோடு என்று சொன்னால், என்னுடைய பிரிவு முடிந்து விட்டது, என்னிடத்தில் நீங்கள் எதைந்தாலும் முறைப்பட்டு கொண்டிருந்தீர்கள், என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், என்னிடத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டிருந்தீர்கள், அப்படியான ஒரு காலகட்டம் முடிகிறது, அப்படியான ஒரு நிலைமை முடிகிறது. அப்படி முடியும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு, சஹாபாக்களை விட்டு ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்படும் பொழுது, நீங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மரணிக்கும் சமயம் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டு நீங்கள் மரணித்து விடுங்கள் போதும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு தன்னுடைய இணைப்பை துண்டித்து விட்டு, அல்லாஹ்வோடு அந்த சஹாபாக்களை இணைத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இது மிகவும் கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய, மிகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகத்தையும், அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பையும், அவர்களுடைய அந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் உணர வேண்டிய தருணங்கள் இது என்பதை நாம் புரிந்து, இந்த நேரத்தில் வீணான விஷயங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களிலே எந்த விதத்திலும் ஈடுபடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.